வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். மீண்டும் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். இன்றைய காணொளி ஒரு ஆன்மீக சம்பந்தமான காணொளி தான். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். நேற்று நான் அலுவலக நண்பர்களுடன் திருத்தணி சென்றிருந்தேன். ஸோ அந்த திருத்தணியை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பற்றி நம்ம பேசி இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். திருத்தணி 6 படை வீடு முருகப்பெருமான் தலம். இதில் 5ஆம் படை வீடு அப்படின்னு சொல்லி திருத்தணி சொல்லுவாங்க. இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறதுனால சென்னையிலேருந்து திருத்தணிக்கு ட்ரெயின் வசதி இருக்குது, பேருந்து வசதி இருக்குது. நான் ரயிலில் கிளம்புனேன். அதிகாலை 3:50க்கு ட்ரெயின், லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி கிளம்பி காலையில் 6:15க்கு அங்கே ரீச் ஆயாச்சு. ரீச் ஆகி போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் 8:50க்கெலாம் அங்கே மறுபடியும் ரிட்டன் ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பி இங்கே மதியம் ஒரு 1-1:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த மாதிரி போய் திருத்தணியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால கிளம்பி போய் திருத்தணியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. உண்மையிலே சொல்லப்போனால் முருகர், அதாவது பகுத்தறிவாதிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட, எனக்கு ஒரு சில விஷயங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் கொடுக்குது. இன்னும் நிறைய மாற்றங்கள் அந்த இறைவன் தான் தரணும், நம்ம கையில் எதுவுமே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த திருத்தணி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் எனக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, என்னால் சொல்ல முடியுமா, இந்த இடத்துல சொல்லலாமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்லணும் அப்படின்னு நான் பிரியப்படுறேன். ஏன்னா எல்லாமே அந்த இறைவனுடைய திருவருள். நான் சும்மா நமக்கு முருகரை வழிபடணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரு குட்டியாக ஒரு வேல் ஒன்று வைக்கலாம், குட்டியாக ஒரு வேல் வைக்கலாம் அப்படின்னு நினச்சி நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ நண்பர் வேல் வாங்கணும். அவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் பெரிய வேலாக வாங்கிட்டு வந்துட்டார். அந்த பித்தளையில் உள்ள இருக்கக்கூடிய வேல் வாங்கிட்டு வந்துட்டார். என்னடா இது வம்பா போச்சே, நம்ம சின்ன வேல் தான் வச்சுருக்கோம், ஸோ இவர் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தேன். அப்புறம் சரி, ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும், முருகப்பெருமான் நம்மளை தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நானும் வாங்கி வச்சுட்டேன். சரி, ஓகே, இருந்தாலும் நம்ம அதுக்கெலாம் முறையான பூஜைகள்லாம் செய்யணும் சில நேரங்கள். சரி, ஓகே, இருக்கட்டும், பார்த்துக்கலாம், பூஜை தானே, நம்ம மாட்டை ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தண்ணியை ஊற்றி அபிஷேகம் பண்ணி 2 பூவை போட்டு முருகா முருகான்னு 3 தடவை சொன்னால் முடிஞ்சு வச்சு அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரி அப்படின்னு நினச்சி வாங்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வேல்மாறல் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம், முருகருடைய புகழ் பாடக்கூடிய ஒரு புத்தகம். இது நான் அந்த வேல் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாக்கூட்டியே நான் அந்த புக்கை வாங்கி வச்சுருந்தேன். வேல்மாறல் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் புக்கை மட்டும்தான் வாங்கி கொண்டாந்து வீட்டில் வச்சேனே தவிர, அதுவும் புக் ஃபேரில் தான் வாங்கி வச்சுருந்தேன். வாங்கி கொண்டாந்து வச்சுருந்தேன்னா புக்கை ஓப்பன் பண்ணி கூட முதல் வரியை கூட நான் படிக்கலை, திரும்பி கூட பார்க்கல. அந்த புக்கு மட்டும்தான் என் வீட்டில் ஒரு ஓரமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்கு வேல் வந்துருச்சு. சரி, ஓகே, வேல் வந்துருச்சு. சரி, இந்த புக்கில் என்ன இருக்குது, நான் வேலுக்கு வாங்கி வந்தாந்து வீட்டில் வச்சாச்சு. ஒரு 2 நாள் கழித்து நம்ம சரி ஏதாவது அபிஷேகம் பண்ணிட்டு சும்மா இந்த பாடலை மட்டும் பாடுவோம், அந்த புக்கில் என்ன இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்மாறல் புக்கை நான் எடுத்து உட்காருதேன். அந்த புக்கினுடைய ஆரம்ப வரியே, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு என்னடானா ஷாக். எப்படி இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது அதிசயம், ஆச்சரியம், எல்லாமே அந்த முருகனுடைய திருவருள். சரி,
அந்த பாடல் வரிகள் இப்படி ஸ்டார்ட் ஆகுது. பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து ஊகன் வேலே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் தரிக்கி நம்மன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணி. இப்படி நீண்டுக்கிட்டே போகுது அந்த பாடலை. இப்போது படித்து எப்படின்னா நம்மளால் வார்த்தையால் அதுக்கப்புறம் அந்த பாடலுக்கு என்னப்பா அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தெல்லாம் தேடி கொஞ்சம் பார்த்தேன். சரி, ஓகே, நல்லா இருந்தது. ஆனால் நம்ம உருகி அந்த இறைவனை நம்ம அழைக்கும்போது அந்த இறைவன் வந்து நமக்கு செவி மடுக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்ன தான் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அற்புதங்கள் நடக்கும்போது நம்ம நம்பி தானே ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருத்தணி வேல் வந்துருச்சு, திருத்தணி வேல்மாறல் வந்துருச்சு. ஆனால் நான் திருத்தணி போய் பார்த்தது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். சென்னையில் தான் இருக்கேன், ஆனால் திருத்தணி போய் பார்க்கவே போகல. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போனதுன்னு வைங்களேன். எப்போ நம்ம போக போகிறோம் அப்படிங்கிற அந்த பாடலை படிக்கும்போது நம்ம எப்போ போக போகிறோம், முருகன் அருள் கொடுத்தா தான் நம்ம போக முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொன்ன மாதிரி சரின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சு கடந்துக்கிட்டே போயிருந்தது. ஸோ இந்த வாரம் அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிது, போயிட்டு வந்தேன். ரொம்ப உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷம். அதிகாலையில் போய் அந்த முருகப்பெருமானை மலை மேலே சந்தித்து வந்ததில் மகிழ்ச்சி. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே நம்ம அங்கே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. மிக்க நன்றி. வீடியோவை காணொலியும் பாருங்கள். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன். அப்புறம் யூடியூப்ல போடணும்ல. அரோஹரா. இது காந்தி சிலை அல்ல, காந்தி வேடம் போல் நிற்பவர்.